பொறுப்பாளருடன் பியூஷ் கோயல் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாட்டிற்கான பாஜக முன்னாள் தேர்தல் பொறுப்பாளருடன் தற்போதைய தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழ்நாடு வரவுள்ள பியூஷ் கோயலினுடைய இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் என்ன? அபிநயா, குறிப்பாக தமிழக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் கடந்த வாரம் நியமிக்கப்பட்ட நிலையில இன்றைய தினத்துல குறிப்பாக பல்வேறு முக்கிய ஆலோசனை கூட்டங்கள்ல பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு இன்றுதான் சென்னைக்கு வர இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதே போல பாஜகவினுடைய மையக்குழு நிர்வாகிகளையும் சந்தித்து இந்த தேர்தல் கூட்டணி விவகாரங்கள், தொகுதி விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேசுவதற்கு இன்றைய தினத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கடந்த 2 மாதங்களாக பணியாற்றி இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்த பைஜந்த் பாண்டாவுடன் தற்பொழுது முக்கிய ஆலோசனைகளை நடத்தி இருக்கிறார். குறிப்பாக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், அதே போல தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, மற்ற கட்சிகளினுடைய இந்த கூட்டணி விவகாரங்கள் தொடர்பாக பைஜந்த் பாண்டா பல்வேறு ஆலோசனைகளை தனிப்பட்ட முறையில் நடத்தியிருக்கிறார். குறிப்பாக அன்புமணியுடன் நேரடியாக பைஜந்த் பாண்டா சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில அந்த நிலைப்பாடு கடைசியாக தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன என்பது குறித்தெல்லாம் பைஜந்த் பாண்டாவுடன் பியூஷ் கோயல் ஒரு ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். இந்த நிலையில இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக தமிழகத்தினுடைய பாஜக தலைவர்களை சந்திக்கக்கூடிய பியூஷ் கோயல் அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் வியூகத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கான அந்த ஆலோசனைகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் பிரதானமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில பல்வேறு ஆலோசனைகளை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிலையில அதிகாரப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தற்போது பாஜக தரப்புல இன்றைய தினம் தொடங்குகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.